அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, அடுத்த 7 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. அதில் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை இன்று பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாளைய தினம் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இதே போல 12ஆம் தேதியும் இந்த மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தனது முன்னறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை என்று எடுத்துக்கொண்டால் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் பொதுவாக இயல்பையொட்டியும் ஒரு சில இடங்களில் 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழரசி, நாளைய தினம் தமிழகத்தை பொறுத்தவரையில் எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு உள்ளது? சிவரஞ்சனி, சென்னையை எடுத்துக்கொண்டால் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் அதிகபட்ச வெப்பநிலையாக சென்னையில் 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. குறிப்பாக நாளைய தினம் நீங்கள் கேட்டபடி தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தை எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் அதிகபட்சமாக தேனி மாவட்டம் சோத்துப்பாறையில் 13 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக பெரியகுளத்தில் 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசி.